நல்லா இருங்க. நான் தான் சொன்னேன் இல்ல, பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டா சம்பந்தி மனசு மாறிடுவார்னு எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரனே தம் பொண்ணு சகுந்தலைக்காக தம் வைராக்கியத்தை விட்டு கொடுக்கலையா? நீங்க சொல்றது உண்மைதாங்க. எப்படியோ நாம இவ்வளவு நாள் கண்ட கனவு பலிக்க போகுது. இல்ல, நம்ம பையனோட கல்யாணத்தை சொன்ன. ஏம்மா ரேணுகா, உன் கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு நான் தேவையில்லை. தாலி கட்டும் போது அச்சனை தூக்குறதுக்கு நான் தேவையில்லை. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் என் ஞாபகம் எப்படிமா வந்துச்சு? அவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க தானே. நீங்களும் ஒரு பெண்ணை பத்து வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? ஏமா, ஒரு வசதியான வீட்டு பொண்ணை பார்த்தா இதுதான் சான்ஸ்னு உங்க பையனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? சம்பந்தி சார், தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஐயோ, நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆமாங்க, எங்க பையனும் உங்க பொண்ணும் அவங்களாவே ஏதோ கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுல எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. ஆமாப்பா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி சுப்புலட்சுமி தான் கூட இருந்தாங்க. அதுலயும் சுப்புலட்சுமி கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டாப்பா. ஏமா, இவ்வளவு அவசரமா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்பா, நான் விஜய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் தற்கொலை வரைக்கும் போயிட்டான்ப்பா. அவனை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா அங்கிள், இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்க முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா எங்களுக்கு சம்மதம் தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அருமையான யோசனை. எனக்கு கூட தெரியலையே. சம்பந்தி, மாப்பிள்ளை சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி அப்புறம் யோசிப்போம். முதல்ல இவங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். என்ன சம்பந்தி, வீடுதான் கடல் மாதிரி இருக்கு. நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம். என்ன பல? ஆமா, நமக்கு வீடு இருக்கும்போது நாம ஏன் வெளியில போய் தங்கணும்? இங்கே தங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? நீங்களும் இங்கேயே தங்க போறீங்களா? உங்க வீடு என்னாச்சு? விஜயும் ரேணுகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க ரேணுகாவோட ஃப்ரெண்டு காயத்ரிய எப்படியாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. இவங்க திடீர் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் அந்த கோபத்துல எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னம்மா, வீட்டோட சம்பந்தியா? என்னங்க இருந்தாலும் நம்ம சம்பந்திக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். ரொம்ப காமெடியா பேசுறாரு. ஹலோ, எனக்கு 2 புடவை கிடைச்சிருக்கோம். அவசரப்பட்டு அதை கெடுத்துட்டீங்களேம்மா. 2 என்ன, 4 வாங்கி தரேன், போதுமா? ஐயோ, என் மருமகளுக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகம். ஆமாமா, அப்பா சீர எங்க போக போகுது? இப்ப நாங்க கிளம்புறோம். அங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏதாவது சொதப்புனா தொலைச்சிருவேன். ஓகே சார், பை. ரேணுகாவும் நீங்களும் தங்குறதுக்கு நான் வேற வீடு பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே புது வீட்டுக்கு போயிடலாம். எல்லாரும் கிளம்புங்க, வாங்க. இதை விட பெரிய பங்களாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னேன். எப்படியோ பாலா, நாம ஆசைப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை கண்ணு கட்டின தூரத்துல வந்துடுச்சு. இனிமே கைக்கு கிடைக்க வேண்டியதுதான் பாக்கி. சம்பந்தியோடது கடல் மாதிரி பெரிய மனசு. இதை புரிஞ்சுக்காம வித்யா ஆட்டோலயே உட்கார்ந்துட்டாங்க. சின்ன பொண்ணு இல்ல, அது ஒண்ணும் தெரியல. அம்மா வரோம். பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நான் எழுதி தர டேப்லெட்ஸை டெய்லி காலையில சாப்பிட கொடுங்க. 1 வீக் சாப்பிட சொல்லுங்க.
இந்தாங்கம்மா, இந்த மாத்திரைய டெய்லி காலையிலயும் நைட்டும் போட சொல்லுங்க. பிபி மாத்திரையை எப்பவும் போல கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஓகேம்மா. வரேம்மா, உடம்ப பாத்துக்கங்க. பாட்டி, நான் டாக்டர் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வயசானவங்க, கொஞ்சம் பிபி அதிகமா வேற இருக்கு. அவங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். சரி, நான் வரேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே. சாரி பாட்டி, என்னாலதான் எல்லாம். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நீ என்ன பண்ணுவே காயத்ரி? நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். அதை நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல பாட்டி, நீங்க தானே திட்டினீங்க. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை படிக்க வைக்கிறீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு டென்ஷனை தான் கொடுத்துருக்கேன். எல்லாம் என்னாலதான். உண்டாலையா பைத்தியம்? எல்லாம் அந்த விஜயால வந்தது. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அவன் போட்ட பொய் நாடகத்தை நீயும் ரேணுகாவும் உண்மைன்னு நம்பி நல்லா ஏமாந்துட்டீங்க. என்ன செய்யறது? எல்லாம் மீறி போயிடுச்சு. ஒரு விதத்துல இப்படி எல்லாம் நடந்தது கூட நல்லதுதான். இனிமே அவங்க சவகாசமே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ ஒருத்தி போறோம்மா. இனி எல்லாமே நீதாம்மா. உன்னை படிக்க வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கலெக்டர் ஆக்கி உங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை சேர்த்து வைக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சுமி. எதுக்கு பாட்டி அதெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பேசலாம். ஏன் காயத்ரி, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேரணுங்கிற ஆசை உனக்கு குறைஞ்சு போச்சா? ஆசை குறையல பாட்டி, நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படியெல்லாம் நம்பிக்கையை இழந்துடாதே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ உறுதியா நம்பினேனா அந்த நம்பிக்கை உனக்கு நடத்தி வைக்கும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நல்லதா நடக்கும். தேங்க்ஸ் பாட்டி. சரி, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. டயர்டா இருக்கீங்க. தூங்குனாதான் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இல்ல காயத்ரி, இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், தெளிவாவும் இருக்கேன். சரி, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆண்டவா, சார், இதுதான் நீங்க எல்லாம் தங்க போற வீடு. என்ன சம்பந்தி சார்? நாங்க தங்குற மாதிரி பெரிய பங்களா ஒன்றும் இல்லையா? பங்களா இல்லைன்னா என்ன, வீடு ரொம்ப நல்லா தான் இருக்கும். போய் பாருங்க, பார்க்க பார்க்க பழகிறோம். ஆமா, பெரிய வீடு. ரேணுகா, கூட்டு போமா. நீங்க எல்லாரும் உள்ள போங்க. நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு வரேன். என்னப்பா இது? நாங்க இந்த வீட்ல தங்க போறோம். ஆமா, என்ன விளையாடுறீங்களா? என்னால இங்க தங்க முடியாது. நீங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீ அடிக்கடி ஒரு விஷயத்தை மறந்துடுறம்மா.
நீ எனக்கு ஒரே பொண்ணு, கண்ணுக்கு கண்ணா, உயிருக்கு உயிரா. நீ செல்லமா வளர்ந்த பொண்ணுமா. இந்த உலகத்துல எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தாம்மா. உன்னை நான் அவமானப்படுத்தினா அது என்னையே நான் அவமானப்படுத்திக்கிற மாதிரிமா. அப்புறம் ஏன்பா என்ன இப்படி ஒரு கேவலமான இடத்துல தங்க சொல்றீங்க? இந்த உலகத்துல கேவலமான இடம்னு எதுவும் இல்லம்மா. நாம நடந்துக்கிறத வச்சுதான் ஒரு இடத்துக்கு மதிப்பும் மரியாதையும். என்னோட ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இங்க இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன். சரிப்பா, அன்னைக்கு உங்களுக்கு வசதி இல்ல, கஷ்டப்பட்டு உழைச்சிங்க. அதுக்காக நானும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறது என்னப்பா நியாயம்? உங்ககிட்ட கோடிக்கணக்கா பணம் இருக்கும்போது நான் எதுக்குப்பா கஷ்டப்படணும்? இது நீ கஷ்டப்படுறதா நினைச்சுக்காதம்மா, சோதனை காலமா நினைச்சுக்க. உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவன் தங்கமா பத்தலையான்னு உரைச்சி பார்க்கிற ஒரு சோதனை காலம். அவன் உன்னைத்தான் காதலிக்கிறானா இல்ல உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்க பணத்தை காதலிக்கிறானான்னு தெரியணும் இல்லையா? இதுக்கெல்லாம் அவசியமே இல்லப்பா. அவன் ஒரிஜினல் தங்கம் தானு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னதான் காதலிக்கிறான், உங்க பணத்தை இல்ல. அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா எனக்கு நம்பிக்கை வரலையம்மா. நான் உன்ன மாதிரி எதையும் கண்மூடிட்டு நம்புறவன் இல்ல. ஏன்னா என்னோட அனுபவம் கத்து கொடுத்தது அப்படி. பூசி முழுகாதீங்கப்பா. நான் ஏன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு கோவம், அதுக்கு பழி வாங்கதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. நீ அப்படி நினைக்கிறியா? சரிம்மா, இத நீ சவாலாவே எடுத்துக்க. உன் விஜய் நீ சொல்ற மாதிரி சொக்க தங்கம் தான்னு நிரூபிச்சு காட்டு. என் மூஞ்சில கரிய பூசு. நீ அப்படி பண்ணிட்டனா நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டு விஜய் என் மருமகனா ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, என் மொத்த சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன சொல்ற? இந்த சவாலை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறது மட்டும் இல்லப்பா, இந்த சவால்ல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ரேணுகா. உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் தங்கம் தானே நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. அவனை பெருசா ஒண்ணும் பண்ண சொல்லலம்மா. அவன் வானத்தை வில்லா வளைக்கவோ இல்ல மணலை கயிறா திரிக்கவோ வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை ஒரு 6 மாசத்துக்கு உழைச்சு பிழைக்க சொல்லு. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அவன் உன்னை 6 மாசம் சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும். நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். நான் உன்னை ரொம்ப நாள் கஷ்டப்படுத்த விரும்பலம்மா. சரிப்பா, பாத்துருவோம். பாத்துருவோம்மா. ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு வேண்டுகோள். நம்மளோட இந்த 6 மாச சவால் விஜய்க்கோ அவனோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ தெரியக்கூடாது. தெரியாதுப்பா. அப்புறம் இந்த பந்தய காலம் முடிகிற வரைக்கும் நீ என் பொண்ணாவே இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுப்பா. வரேன். உங்க அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க. புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், புகுந்த வீட்டுல எப்படி நடக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. உனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாம போச்சே. பரவாயில்ல, உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா மாமியாருக்கு மாமியாரா நான் இருக்கேன். மத்த மாமியாருங்க மாதிரி மருமகளுங்களை பார்த்தாலே கரிச்சு கொட்டுற மாமியார் நான் இல்ல. நான் உங்ககிட்ட அன்பா இருப்பேன். அம்மா வா. நீ சொன்ன மாதிரியே 1 லிட்டர் பசும்பால்ல பாதாம் பிஸ்தா கல்கண்டு எல்லாம் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிட்டேமா. இந்தா அங்க மூடி வச்சுட்டு போ. ரேணுகா போகும்போது எடுத்துட்டு போவா. அதான் பாலை கொண்டு வந்துட்டல்ல, ஏன் நின்னுட்டு இருக்க? வச்சுட்டு போய் நேரத்தோட தூங்கு. மா, இவ்வளவு சீக்கிரம் படுத்தா எனக்கு தூக்கம் வராதுமா. உன் காலேஜ் புக்ஸ் எல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில பார்த்தேன். அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து பாரு, தானா உனக்கு தூக்கம் வரும். போ. அம்மா வேண்டாம். போடி. மா, என்னை எது வேணா சொல்லி கிண்டல் பண்ணு, ஆனா படிப்பு விஷயத்தை சொல்லி கிண்டல் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய், கோவம்னாலே கெட்டதுதான். இதுல நல்ல கோவம் வேற கெட்ட கோவம் வேறயா? உங்க 2 பேரையும் அன்னைக்காக சும்மா விடுறேன், இல்லனா அவ்வளவுதான். ஆமா, விஜய் எங்க? அதை ஏன் கேக்குற பாலா? அவன் 1 மணி நேரமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சட்டையை மாட்டுறான், ஸ்ப்ரே அடிக்கிறான். அதுக்கப்புறம் வேற சட்டையை மாட்டுறான், ஸ்ப்ரே அடிக்கிறான்.
எனக்கு பொறுக்கல, நான் வந்துட்டேன். சரி சரி, முதல்ல அவனை ரூம்குள்ள போக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள மாப்பிள்ளை தான் முதல்ல போகணும், அப்புறம் தான் பொண்ணு போகணும். போக சொல்லுங்க. சரி சரி. சரி சரி. ஏய், இன்னுமா நீ ரெடி ஆகல? வீடாப்பா இது? ஒரு நல்ல கண்ணாடி கூட இல்ல. 2 திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு பாட்டி காலில் விழுந்தாவது அங்கேயே இருந்திருக்கலாம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? கல்யாணம் முடிச்சதோ 100 கோடி வரும்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்தது தப்பா போச்சு. டேய், உங்க மாமனார் இப்படி சொதப்புவான்னு யாருக்குடா தெரியும்? ஏதோ கல்யாணம் ஆயிட்டா காம்ப்ரமைஸ் ஆயிடுவான்னு நினைச்சேன். இல்ல அரசியல்வாதி, விஷயம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடுமேன்னு அதுக்காவது சேர்த்துக்குவாருன்னு நினைச்சேன். அவர் அசைய மாட்டேங்கிறாரு, இந்த வீட்டுல வந்து கொடுத்துன்னு வச்சிருக்காரு. இப்ப என்னப்பா பண்றது? காலம் முழுக்க இந்த வீட்லயா? ஐயோ, என்னால முடியாது. பேசாம ரேணுகாவை விட்டு சட்டப்படி ரேணுகாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அவங்க அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாமா? அவசரப்படாதரா. ரேணுகாவோட அப்பா தம் பொண்ணு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லேன்னு இங்க வந்து தங்க வச்சுட்டு போயிருக்காருன்னா ஏதோ திட்டத்தோட தான் செஞ்சிருக்காரு. அதுக்குள்ள வக்கீல் நோட்டீஸ் அது இதுன்னு போனோன்னு வச்சுக்க, விஷயம் தப்பாயிடும். இதுக்கு வேற ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஏய், ரேணுகாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா உன் மாமனார் வழிக்கு வந்துடுவார்ரா. எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் தம் பேரம் பேத்தி கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்டா. அதனால ரேணுகாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா. என்ன பண்ற? யோசிக்கிறேன்ப்பா. டேய், யோசிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தான் முதல்ல உள்ள போகணுமா? போடா போடா, பெஸ்ட் ஆஃப் எஃபர்ட். அப்பாவாப்பா நீ? ஏய், 100 கோடி வரணும்னு நான் எவ்வளவு பிளான் பண்றேன். புரிஞ்சிக்காத பையனா இருக்கானே. ஆடம்பரமா நடக்க வேண்டிய என் ஃபர்ஸ்ட் நைட்டு இப்படி சிம்பிளா நடக்குது. ஹனிமூனுக்காவது சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்னு போகணும். ஏய், இதெல்லாம் வேண்டாம், உட்காரு. ரேணுகா, நம்ம பழகின நாட்கள்லாம் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. சாரி விஜய், என்ன மன்னிச்சிரு. நமக்குள்ள இப்ப இது வேண்டாம். ஏன்? எனக்காக நீ சாக போற அளவுக்கு என் மேல காதல் இருந்ததுனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக உடனே நம்ம கணவன் மனைவியா வாழணும்னு நினைச்சேன்னா ஐம் சாரி. மனசளவில் நான் அதுக்கு தயாரா இல்லை.
ரேணுகா எதுக்காக இந்த விரதம்? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எங்க அப்பா உன்னை மருமகனா ஏத்துக்கலையே. இப்ப ஏத்துக்கலன்னா என்ன? நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா தானே ஏத்துக்க போறாரு. இல்ல விஜய், அப்படி குறுக்கு வழியில ஜெயிக்க நான் விரும்பல. அப்படின்னா நம்ம எப்பதான் கணவன் மனைவியா வாழ்றது? எங்க அப்பா கிட்ட நான் போட சபதத்துல ஜெயிச்ச பிறகு. எங்க அப்பாவோட உதவி இல்லாம நம்ம சொந்த கால்ல நின்னு ஜெயிச்சு காமிக்கணும் விஜய். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீ சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலையில சேரணும். முதல்ல வேலை தேடுற வழியை பாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு தான். அந்த நம்பிக்கை உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கண்ணுக்கு முன்னாடி தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்தோட விருந்து பரிமாறி சாப்பிடாதன்னு கையை கட்டி போட்டா எப்படி ரேணு? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். விஜய், கையை எடு. இப்ப எடுக்க போறியா இல்லையா? என்ன ரேணுகா, எனக்கு நீ உனக்கு நானும் ஆன பிறகு என்ன இதெல்லாம்? சும்மா